வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஏன் நேர்மையாக இருக்க வேண்டும். என்னடா இது சின்ன பிள்ளை மாதிரி நம்மளுக்கு இது தெரியாதா அப்படின்னு சொல்லாதீங்க. நம்ம தப்பு விடுறதே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் தான். சின்னதுலேருந்து நம்மளுக்கு வந்து சில போதனைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம முதலே அதாவது தெளிவாக கேட்டிருந்தோம் அப்படின்னா, சிறு வயசுலேருந்தே நம்ம அவேக்கனிங் ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து இருப்போம். பட் அது வந்து செய்யறது இல்லை. நம்ம ஒரு காலகட்டம் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லாத்துக்குமே அர்த்தம் தெரியும். சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம பயணத்தில் வந்து ஸ்டார்டிங் வந்து சொல்லிக் கொடுப்போம். ஏன் நேர்மையாக இருக்கணும், எதுக்கு உண்மையாக இருக்கணும், ஏன் பொய் பேசக்கூடாது, உன்னோடைய மாஸ்க் போட்டுட்டு நீ வந்து இருக்காத, அப்புறம் என்னது ஒவ்வொரு ஸ்டெப் அதான் நன்றியாக இருக்கணும், என்னது சாரி சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும், பணிவாக இருக்கணும், மரியாதை கொடுக்கணும், இப்படிலாம் வந்து இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வார்த்தைகள் நம்ம சிறு வயசுல இருந்து கேட்டதான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல இதை கேட்டு தான் வந்து வருவோம். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து முன்னேறிக்கிட்டே நம்ம வந்து போவோம். ஆனால் ஒரு பீக் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்னன்னா, இந்த கீழே உள்ளதெல்லாம் வந்து மறந்துடக்கூடாது. நல்லா வந்து இதை தான் வந்து கவனிச்சிருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்தோடனே பழசை வந்து மறந்துடுவாங்க. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே இது இருக்கும். உடனே உங்களுக்கு மேலே உள்ளவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாருப்பா என் பையன் வந்து எப்படி இருக்கிறாப்புல. இப்போ சித்தர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படிதான். என் கரெக்டாக வரானே என் பையன் வந்து அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டாக வந்து இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை வந்து வசதி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, மேலே கொண்டு போயிட்டு அதுக்கு மேலே வந்து அவனை வந்து நம்ம வசத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. ஆனால் அது ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, கீழே உள்ளதெல்லாம் இவன் ஞாபகம் வச்சிருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைம் வந்து ஞாபகம் இல்லை நம்மளுக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே மேலே வந்து நம்மளை வந்து விட்டுட்டு கீழே எவ்வளோத்துக்கு ஏணிப்படி கொண்டு போய் மேலே ஏற்றினாரோ ஏணியை வந்து தள்ளி விட்டுருவார். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒன்று மேலேயே தான் கிடக்கணும். அதான் சித்த பிரம்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து யார் என்ன சொன்னாலும் நம்மளோட சிந்தைக்கு வந்து அது எட்டவே எட்டாது. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து அதை தள்ளி விட்டுருப்பாங்க நம்மகிட்ட இருந்து. சரிங்களா? ஸோ அதை எடுக்கணும் அப்படின்னாலும் அவங்களோட தயமும் வந்து நம்மளுக்கு தேவை. அதுவும் இல்லாமல் இறையோட இதுவும் தேவை. உங்களுக்கு இந்த பவத்தில் வந்து எப்படி இருக்குதோ அதுபடி தான் வந்து செயல்படும். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாய் வந்து எவ்வளோ நன்றியுள்ள பிராணி தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனதுக்கப்புறம் நாயை மாதிரி சுயநலம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதைவே அவங்களோட இதே வந்து மாறும். என்ன நாயை மாதிரி சுயநலம் கிடையாது, நம்ம வந்து நாய் நன்றி உள்ளது தானே இது வரைக்கும் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு டெஃபினிஷன்ஸ் எப்படி கொடுப்பாங்க. அதாவது நம்ம எப்படினாலும் பேசலாம். பேச்சு அப்படிங்கிறது வந்து எப்படினாலுமே பேசலாம். ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சோறு வச்சவங்களுக்கு மட்டும், அதாவது பணம் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து விசுவாசமாக இருக்கும், எல்லாத்துக்கும் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து அவங்க ஒரு இதைக்குள்ளே போயிடுவாங்க. சரிங்களா? ஆனால் பேசிக்கலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாலே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளது. ஏன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் நான் வந்து சிறு வயசு படிக்கும் போதே நாங்கள் பிளாக்கின்னு சொல்லிட்டு ஒரு நாய் வந்து வளர்த்தோம். ரொம்ப ரொம்ப அவ்வளோ, அதாவது எங்கள் கூடயே அது வந்து தூத்துக்குள்ள வந்து ஒரு இதில் மேலே தான் இருக்கும். சின்ன வீடு தான் எங்கள் வீடு. அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கள் கூடயே இருந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வெஜ்ஜு தான் வந்து ஃபுல்லும் போட்டுட்டு இருப்போம். பயங்கரமாக வந்து இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பப்பி நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தா அல்சேஷன் மாதிரி வளர்ந்துருச்சு. பயங்கரமாக இருக்கும். கரு கருன்னு இருக்கும். எல்லாரும் அங்கே தெருவில் வந்து அது மேலே அப்படியே ஏறி நின்னாலே போதும், கரடி குட்டி நிற்கிது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதுக்குள்ளே வந்து விடவே விடாது. ஆனால் என்ன என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அண்ணன் எல்லாமே வாங்கி போடுவான். கறி அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கி போடுவான். ஆனால் எங்கள் அம்மாவை வந்து இப்போ எங்கள் அம்மா வந்து அவனை அடித்தாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் நிறைய இதுக்கு ட்ரையல்லாம் பார்ப்போம், விளாட்டுவோம். சரிங்களா? எங்கள் அம்மா போய் அவனை அடின்னு அடித்தாங்கன்னா ஒன்றும் செய்யாது, அது பாட்டுக்கு இருக்கும். இவன் கத்துவான், பிளாக்கி பிளாக்கி அப்படின்னு சொல்லுவான், வரவே வராது. இது எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாவை போய் அடிக்க போனால் என்ன பண்ணுன்னா, பாஞ்சிட்டு வந்து அவனை கடிக்க போகும். அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக வந்து மாறும், தொடவே விடாது. ஸோ நாயை பற்றி வந்து தெரியாதவங்க வந்து இப்படி மாற்றி மாற்றி வந்து பேசலாம். நாயோட நேச்சர். ஏன்னா நாங்கள் அத்தனை வருஷம் வந்து அந்த நாயை வளர்த்து நாய் கூட இருந்து அது எல்லாமே அதுக்கு வந்து புரியும். அப்போ பாருங்க, அப்போ அவன் சொல்லுவான், எல்லாம் உனக்கு பாரு, நான் வாக்கிங் கூப்பிட்டு போகிறது நான், கறி மீன் எல்லாமே வாங்கி போடுறது வந்து நான், நீ வந்து யாருக்கு வந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுதான் வந்து
அது பாசத்தின் நாயினா வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான, அது புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். ஸோ நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நான் டாபிக் சொன்னேன். அதாவது என்னன்னா, எல்லாமே படித்ததை வந்து மறந்துக்கிட்டு நம்ம மேலே போயிட்டோம் அப்படிங்கிற மமதையில் வந்து இருந்தோம் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு அழிவை கொண்டு வரும் அப்படிங்கிறதான் வந்து இதோடது. ஸோ என்றைக்குமே வந்து கீழே படித்ததை வந்து மறக்கவே கூடாது. அப்போ நேர்மை ஏன் வேண்டும் அப்படின்னா, ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து அடித்தளமே என்ன அப்படின்னா, உள் அமைதி வந்து உனக்கு வந்து கிடைக்கணும். அமைதி வந்து கிடைக்கணும் அப்படின்னா, நீ நேர்மையா வாழ்ந்தாதான் வந்து உனக்கு வந்து அமைதி கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஒரு பயம் வராது. நேர்மையா நீ இருக்க உனக்கு பயம் இருக்காது. குற்ற உணர்வு வந்து உனக்கு இருக்காது. மறைப்புகளுக்கு வந்து அவசியமே கிடையாது. ஏன்னா உண்மை பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம. சரிங்களா? ஸோ வந்து மனம் என்ன ஆயிரும்னா, அப்படியே லேசாயிரும், அமைதியாயிரும் உங்களுக்கு. சரிங்களா? அமைதியை தேடுறவங்க எல்லாருமே வந்து நேர்மையா இருப்பாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து உருவாக வந்து ஒரு மனிதனிடம் வந்து நம்பிக்கை வந்து உருவாக்கணும். மக்களிடமோ யாரிடமோ வந்து நம்பிக்கையை விதைக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவங்க வந்து நேர்மையா வந்து இருக்கணும். அப்பனாதான் வந்து உறவுகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்கள வந்து மக்கள் வந்து நல்லா நம்புவாங்க. சரிங்களா? இப்போ ஆன்மீக வளர்ச்சியில வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதை வந்து சத்தியத்துடன், இந்த நேர்மைக்கு வந்து அவ்வளவு பெரிய பவர், சத்தியத்துடன் இணைந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ சத்தியத்தில் நிற்பது அப்படின்னா, நம்ம ஞானிகளே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதான் ஸ்டார்டிங் படி. என்னைக்கு ஒருவன் வந்து நேர்மையில் வந்து நிற்கிறானோ அவனுக்கு அதுதான் முதல் படி அப்படின்னே வந்து ஞானிகள் வந்து சொல்றாங்க. அப்போ வந்து சக்தி வந்து உனக்கு வந்து காக்கணும், நீ வந்து இருக்கணும் அப்படின்னா பொய் பேசக்கூடாது. பொய் பேசுனா உன்னுடைய மனசக்தி வந்து என்ன ஆகும்னா சிதறடிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ வந்து ஒருத்தன் வந்து நேர்மையா இருக்கிறவனுக்கு தான் அது வந்து உள் வலிமை வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகும். கர்ம வினைகள் வந்து என்ன ஆகும்னா சுமை வந்து குறையும். சரிங்களா? இல்லைன்னா சுமை சுமந்துக்கிட்டே இருக்கணும் நீங்க காலத்துக்கும். அப்புறம் அது வந்து பொய், அப்புறம் ஏமாற்றுறது, அப்புறம் துரோகம் செய்யறது எல்லாமே திரும்ப 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 என்ன பண்ணும், அதே ரொட்டேஷனுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அந்த கர்ம வினை சுமை வந்து உங்களால என்ன பண்ண முடியாது, குறைக்கவே முடியாது. அப்போ நேர்மை மட்டும்தான் உங்களுடைய கர்ம சுமையை வந்து என்ன பண்ணும்னா குறைக்கும். அப்போ நேர்மையா இருக்கிறதுக்கு வந்து நம்ம நம்ம வந்து ஏன் நான் நல்லவளா இருக்கணும் அப்படின்னா கிடையாது. நேர்மையா இருந்தால்தான் நீ முழு மனிதனாக இருப்பதற்கான சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நேர்மை இல்லாத ஆன்மீகம், அப்போ ஆன்மீகம்னா எப்படி நேர்மை இல்லைன்னா இந்த நமக்கு தேவை வந்து ஆன்மீகம், நம்மளோட பயணம் அதானே. அப்போ நேர்மை இல்லை அப்படின்னா எப்படி வந்து ஆன்மீகத்துல வந்து ஆபத்தா இது வந்து முடியும். சரிங்களா? அது அது ஒண்ணு பார்க்கலாம். அப்போ வந்து ஏன் வந்து இது வந்து ஆபத்தா வந்து முடியுது, நேர்மை இல்லைன்னா ஏன் வந்து உங்களுக்கு வந்து ஆபத்தா முடியுதுன்னா, ஆன்மீகத்தை பொறுத்தவரை நேர்மை இல்லை அப்படின்னா அகந்தை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சோம். சரிங்களா? இதாவது மெயின் பிரச்சனை. நான் தான் சொன்னேன் மேலே போயிருக்கோம் ஆனால் கீழே வர்றதுக்கு வந்து ஏணி இருக்காது அப்படின்னு சொன்னல. ஸோ ஆன்மீக அகந்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது அகந்தையை வந்து ரொம்ப ரொம்ப பெரிதாக மாற்றும். நேர்மை இல்லாமல் நீ வந்து ஆன்மீகத்துல போன அப்படின்னா அவன் வந்து உண்மையாக வளரவில்லை. ஆன்மீக பொறுத்தவரை நான் வந்து இது உள்தன்மையில் ஆன்மீகத்தை நான் வந்து சொல்றேன், அவன் வளரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனா அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவனே நம்பிடுவான், நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை வந்து அவன் வச்சிருவான். அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் தான் வந்து பெரிய ஆளு, நான் தான் வந்து ஸ்பெஷலு, நான் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட, நான் தான் வந்து உயர்ந்த ஆன்மா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நேற்று யாரோ ஒன்று கேட்டிருந்தாங்க, அவங்கள்ட்ட நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் கேட்டிருக்கேன். தெரியல, இந்த மாதிரி நான் தான் உயர்ந்த ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு சரியா வந்து புரியல. இது வந்து சில நேரத்துக்கு வந்து இந்த மாயையான ஒரு இதுவும் வந்து நம்ம தான் வந்து பெரிய ஆளு அப்படிங்கிறதை வந்து காட்டும். சரிங்களா? நம்மளுக்குள்ளே வந்து நம்ம தான் என்னமோ உயர்ந்த ஆத்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பிம்பத்தை வந்து உருவாக்கி வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ வந்து அகந்தை இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஈகோ ட்ராப்புக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான ஒரு 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 முக்கியமான ஒரு இதாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோதான் வந்து மந்திரம் படிச்சிருந்தாலும், எவ்வளோ தியான அனுபவங்கள், நான் தான் சொல்கிறேன்ல, எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு தியான அனுபவங்கள் பற்றிக்கிட்டு மக்களின் நம்பிக்கையை வந்து பெற்றிருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து உங்களுக்கான ஒரு செல்ஃப் கெயினுக்காண்டி பயன்படுத்திடுவீங்க. சரிங்களா? இந்த ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு ஈகோ ட்ராப்புக்குள்ளே போயிடுவீங்க.
ட்ராப்புக்குள்ள போனோன்னு என்ன ஆயிட்டுன்னா உங்களுடைய தேவைகள் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து போயிருவீங்க. அப்போ வந்து ஆன்மீக சேவை பாதை வந்து உங்களுக்கு வந்து இல்லாமலே போயிடும். அப்போ ஆன்மீக சேவை பாதை வந்து அடைக்கப்பட்டுரும். அப்போ அது என்னதான் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகார பாதையாக மாறிடும். அதை தான் வந்து சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆன்மீகம் சக்தி தரும், ஆனால் சுத்தம் இல்லாமல் இருந்தால் அது ஆபத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ மாயை வந்து ஆன்மீகம் போல் தோன்றும். யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்மை இல்லாதவங்களுக்கு. அப்போ உண்மையான உண்மையை வந்து உள்ளே வந்து அவர் வந்து பார்க்க மாட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாமே என்னதாயிரும்னா கற்பனையா மாறிடும். உணர்ச்சிகளுக்கு வந்து ஆட்கொண்டுருவாரு, ஆசை வந்துடும், ஈகோ வந்துடும். அப்போ எல்லாமே என்ன ஆகுனா அவங்களுக்கு வர்ற மெசேஜ் எல்லாமே டிவைன் மெசேஜ் போல தோன்றும். சரிங்களா? அப்போ அதை வந்து மாற்றி மாற்றி வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சொல்ல ஆரம்பித்தோடனே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உண்மையை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க உண்மையை வந்து பார்க்கவே முடியாது. அப்போ அவங்க மனதில் வந்து அந்த மாயத்திரை வந்து மறைச்சி விட்டுரும். உண்மைத்தன்மையை பார்க்கறதுக்கான அந்த கெப்பாசிட்டியே வந்து அவங்க வந்து இழந்துருவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் பிறரை ஏமாற்றும் நிலைக்கு வந்து போயிடும். நேர்மை இல்லாமல் ஆன்மீகத்தை எடுத்தாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணும், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அப்படி வந்துடும். திருப்பி நேர்மை இல்லாமல் ஆன்மீகத்தை வந்து நம்ம வந்து எடுத்துருவோம். எடுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒருத்தரை மட்டும் பாதிக்காது. நல்லா யோசித்துக்கோங்க, பல பேர் பாதிக்கும். ஏன்னா ஆன்மீக பாதை வந்து அவ்வளோ வந்து எளிது கிடையாது. அது ரொம்ப ரொம்ப டஃப்பான பாதை. அது நீ மட்டுமே நீ வந்து பாதிப்படைகிற அப்படிங்கிறதோட அதையும் தாண்டி பல பேருடைய நிலையை வந்து பாதிக்கக்கூடிய, அதுதான் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸான, நமக்கு தெரியாது. எல்லாரும் சும்மா ஆன்மீக போர்வையில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான ஒரு ஆன்மீக வழியில் போகிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்கள மட்டுமே அது வந்து பாதிக்காது, எல்லாரும் பல பேரை வந்து பாதிக்கும். உங்களோட ஆசைக்காண்டி, உங்களுடைய சுய வளர்ச்சிக்காண்டி இது ரொம்ப ரொம்ப தப்பாக போயிடும் அது. அப்போ வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா தவறான வழியை காட்டிடும், மனதை வந்து வேற மாதிரி தாறுமாறாக உங்களுக்கு எல்லாமே தவறாக போயிடும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ தன்னை ஏமாற்றுவதே வந்து ஒரு பெரிய ஆபத்து. இப்போ நம்மளே வந்து ஏமாற்றுறது ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னா மற்றவரை ஏமாற்றுறது ஒரு வகை. இப்போ பிறருக்கும் இது வந்து பாதிப்படையும். இன்னொன்று என்ன அப்படின்னா பிறரை ஏமாற்றுவதை விட இது உங்களே அதுக்கப்புறம் நீங்கள் ஏமாற்ற ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? இது எவ்வளோத்துக்கு டேஞ்சரஸாக கொண்டு போய் முடியுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ உண்மை தெரியாமலே நீங்கள் வாழ்ந்து அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன, உண்மையே வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும். அப்போ வந்து வளர்ச்சி வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வளரவே முடியாது, அப்படியே ஸ்டாப் ஆயிடுவீங்க நீங்கள். அப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறேன் அவன் நினச்சிக்கிடுவான் நான் வந்து ரொம்ப ஆன்மீகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன அப்படின்னா உண்மையாக சுற்றி திரிஞ்சுட்டு தான் இருப்பான் ஒழிய அவன் ஆன்மீகத்துக்குள்ளே இருக்க மாட்டான். என்னைக்கு வந்து இந்த நேர்மை ஒருத்தன் வந்து தவறானோ அவன் வந்து சுயநலமாக வந்து மாறிடுவான், ஆன்மீகத்துக்குள்ளே வந்து இருக்க மாட்டான். ஆனால் அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா நான் ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து அதுவே வந்து கற்பனையாகவே அவன் நம்பிட்டு இருப்பான். சரிங்களா? ஸோ அது விடுதலை வந்து தராது அவனுக்கு, என்றைக்குமே வந்து அது விடுதலை தராது. இருக்க என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மாயைக்குள்ளே அவனை வந்து சுத்தமாக அமுக்கிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ அவன் உள்ள இருக்க போக 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 என்னன்னா ரொம்ப லெவல் வந்து அவனை வந்து அமுக்கி தள்ளிடும். சரிங்களா? ஸோ இது அதான் சொல்கிறேன்ல, இது வந்து ஒரு சின்ன விஷயம்தான். ஒரு நேர்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். அந்த நேர்மை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து உள்ளுணர்வே வந்து அப்புறம் திறக்காமல் போயிடும். சரிங்களா? எல்லாமே வந்து தவறாக வந்து போகும். அப்போ வெளியில் மட்டும்தான் நீ வந்து உண்மை பேசணும் அப்படிங்கிறதோட உனக்குள்ளே வந்து உண்மையாக வந்து நீ இருக்க பார்த்துக்கணும். அப்போ தான் உனக்கு வந்து துணிவை வரும். அதை வந்து உள்ளே வந்து மறைக்காமல் எவன் ஒருத்தன் வந்து இருக்கிறானோ, உண்மைத்தன்மை ஏற்றுக்கொண்டு எவன் ஒருத்தன் வந்து உள்ளே வந்து எதுவுமே வந்து மறைக்காமல் இருக்கிறானோ அவனுக்கு தான் வந்து ஆன்மீக வளர்ச்சி வந்து தொடங்கும். மறைச்சிக்கிட்டே இருந்தானா அவனுக்கு வந்து ஆன்மீக வளர்ச்சி வந்து வராது. ஸோ பொய் அப்படிங்கிறதே வந்து என்ன அப்படின்னா அகந்தையினுடைய ஒரு பாதுகாப்பு தான் வந்து பொய்க்கு வந்து டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய அகந்தையை வந்து நீ வந்து பாதுகாத்தே வச்சுக்கிட்டு இருக்கிற, பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்தே வச்சுக்கிட்டு இருக்கிற. அப்போ வந்து பெரும்பாலும் வந்து ஏன் வந்து நம்ம பொய் சொல்கிறோம் அப்படின்னா பயத்துக்காண்டி பொய் சொல்கிறோம். யாரையாவது இழந்துருவோமோ அப்படிங்கிற பொய், அதுக்காண்டி பொய் சொல்லுவோம். முகமூடி போட்டுகிட்டே இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதனால பொய் சொல்லுவாங்க. சமூக அங்கீகாரம், எனக்கு வந்து சமூக அங்கீகாரம் வேணும், நான் பொய் சொன்னால் என்னோட முகமூடி வந்து கலண்டுருமோ அப்படிங்கிற சமூக அங்கீகாரத்துக்காண்டி பொய் பேசுவாங்க. ஆனால்
ஆன்மீக பாதை வந்து என்ன சொல்லுது? இப்ப நீ உண்மையான ஆன்மீகவாதியா இருந்தா அது பாதை என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய முகமூடியை வந்து நீக்கி உன்னை நீ காண வேண்டும். இதுதான் இங்க மெயினான விஷயம். சரிங்களா? சோ இத புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறியாமை நீங்கும் போதுதான் நீ வந்து விடுதலையே வந்து ஆகுற. அப்போ பொய் வந்து அறியாமையை என்ன பண்ணுது? பாதுகாத்துட்டே இருக்குது. சோ நேர்மைதான் வந்து அறியாமையை உடைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. புத்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ அறியாமை நீங்கும் போதுதான் நீ விடுதலை அடைகிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னா, பொய் வந்து உன்னுடைய அறியாமை வந்து பாதுகாத்து வச்சிருக்கு. நேர்மை அப்படிங்கிறதான் வந்து உன் அறியாமையை உடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நேர்மை உள்ளவங்களுக்குத்தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உள் உணர்வு வந்து ரொம்ப லெவல் வந்து திறக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ அவன் உண்மையாக வாழ 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 அவன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் வந்து அவனுக்கு வந்து இன்ட்யூஷன்ஸ் பவர், அதாவது உள்ளுணர்வு வந்து ரொம்ப ஜாஸ்தியா வரும். உள் குரல் வந்து அவனுக்கு அக்யூரேட்டா வரும். அதெல்லாம் வந்து அப்படியே அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க என்ன சொன்னாலும் வந்து அது வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து நேர்மையா உண்மையா நீங்க இருக்க 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 என்ன ஆகும்னா, உங்களுடைய உள்ளுணர்வு வந்து அதிகமாயிட்டே வந்து போயிட்டே இருக்கும். உள் குரல் வந்து உங்களுக்கு வந்து தெளிவா கேட்க ஆரம்பிச்சிடும். டிவைன் கைடன்ஸ் வந்து அழகா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வந்து அந்த டிவைன் கைடன்ஸ் படியே நீங்க வந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. நேர்மையும் உண்மையும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த மாயைக்குள்ள போய் நீங்க வந்து உங்களை வந்து சிக்க வைக்காது. அகந்தை அப்படிங்கிற மாயைக்குள்ள போய் சிக்க வைக்காது. உங்களை வந்து ப்ராப்பரா வந்து கொண்டு வந்துரும் உங்களுக்கு. அப்போ பொய் பேசும் மனம் வந்து எப்போதுமே அதாவது ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே தான் இருக்கும். கணக்குனா என்ன? எனக்கு அது வேணும், இது வேணும், அவ்வளோ சம்பாத்தியம் பண்ணிடலாமா, இவ்வளோ சம்பாத்தியம் பண்ண, அதுதான் இருக்குமே ஒழிஞ்சு ஆன்மீகத்துக்குள்ளே வந்து நம்மளே வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதை வந்து அது எடுக்காது. சரிங்களா? அப்போ சித்தர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்மீக சக்தி அப்படிங்கிறது பொய்யை வந்து அதுக்கு தாங்கவே முடியாது. இப்போ பேசிக்கலா அதனாலதான் எனக்கெல்லாம் யாருன்னா பொய் சொன்னா கோவம் பயங்கரமா கண்ணா பின்னான்னு வரும். ஏன்னா நம்ம சக்தி வந்து எடுக்கிறோம். இப்போ வாராகி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா, வாராகியோட நேச்சரே வந்து என்னன்னா தண்டனா தான். தண்டிக்கிற இது. தண்டினா என்னன்னா தவறு எவன் செஞ்சாலும் சரி, நியாயத்தின்படி நீதி தேவதையவா. சரிங்களா? அப்போ நம்ம அந்த தெய்வத்தை வந்து வழிபடும் போது அந்த தெய்வத்துக்கு என்ன பிடித்த மாதிரி நீ அதோட நேச்சரே என்னன்னா பாதுகாக்கிற சக்தி அந்த அந்த அம்மனுக்கு. அதுவுமே தண்டனாதான். எல்லாமே பவர்ஸும் இருக்கு. நெற்றிக்கணை திறக்கிறதுக்கு ஈஸியா திறப்பா. கர்ம வினைகளை வந்து அழிக்கிறா. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ் ஃபுல்லும் அவட்ட இருக்கும்போது அவளாவே நீ இங்க மாறணும், டிவைனா நீங்க வந்து மாறணும் அப்படின்னு சொன்னா அவளோட குவாலிட்டியை உங்களுக்குள்ள ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அவ பேசிக்கலா சொல்றதே என்னன்னா, நீ வந்து உண்மையா இருக்கணும். எந்த தெய்வம் வந்து பொய்யா இருக்குன்னு சொல்லாது, நேர்மையா தான் இருக்கு. ஏன்னா சிறு வயசுல இருந்து நம்ம அதை படிச்சோம். இது வந்து பெரிய பெரிய இப்ப நான் சொல்லி கொடுக்கறது கிடையாது. இதெல்லாம் சிம்பிளா சின்ன விஷயங்கள். ஸோ அப்போ அந்த தெய்வத்துக்கு வந்து நீதி பிடிக்குது, தண்டனாதாய் வா அப்படிங்கும் போதே அவ கையில வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை வந்து இம்பியூரிட்டிஸையும் வந்து களையக்கூடிய ஒரு தன்மையில தான் வந்து இருக்கிற ஒரு தெய்வத்தை வந்து வழிபடுறோமோ. அப்ப நீதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அப்போ வந்து அதுலதான் சொல்லுவாங்க 1000 ஏன் அதெல்லாம் வந்து நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. 1000 குற்றவாளிகள் 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. அப்போ இதை எழுதியிருக்கிறதே வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப நீதி தேவதையா இருக்கிறவ வந்து எப்படி வந்து அக்யூரேட்டா வந்து இது பண்ணுவா அவங்களுக்கு. ஸோ அதை வழிபடும் போது பேசிக்கலா இதுல விட்டு நகுண்டோம் அப்படின்னா அந்த சக்தி வந்து நம்மளை விட்டு என்ன பண்ணிரும் அப்படின்னு சொன்னா அது நிக்காது. சரிங்களா? அப்ப நேர்மை இல்லாதவங்ககிட்ட என்ன ஆகும்னா போக போக போக, ஏன்னா அவங்க ஏற்கனவே எல்லாமே கத்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு தான் வந்து மந்திரம் பண்ணி தியானம் பண்ணி எல்லாம் பவர் கூட்டி வச்சிருந்தாலும் போக போக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சக்தி நேர்மை இல்லாதவரிடம் இருந்து எந்த மந்திரமும் வேலை செய்யாது. தியானமும் ஆழமா போகவே அவங்களுக்கு முடியவே முடியாது. ஆனால் நேர்மையா உள்ளவங்களுடைய சிறிய ஜபம் கூட வந்து பலிக்கும். அப்போ இறைவனிடம் வந்து நீ வந்து அருகில் செல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆன்மீகத்துல வந்து பெரிய பூஜை பண்ணணும், அதெல்லாம் நான் அப்படி பகட்டா பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், கொட்டணும் போயிட்டு அப்படிலாம் எந்த தெய்வமும் வந்து இது பண்ணாது. உண்மையான உள்ளம் மட்டும் நீ இருந்த அப்படின்னு சொன்னா அது எப்படி கொடுக்குங்கிறதான் இது. நான் ஏன் அப்படின்னு இது அழுத்தி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பெரிய பூஜைனா நான் வந்து பண்ணவே மாட்டேன். அதேமாதிரி மந்திரமும் ரொம்ப லெவல் பண்ண மாட்டேன், தியானமும் வந்து எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா என்னன்னா, இந்த கீழே படிச்ச இந்த நேர்மை, இந்த உண்மை பேசுறது, அந்த உண்மை பேசினா எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி நான் வந்து உண்மையை மட்டும்தான் பேசுவேன். இதுதான் வந்து எங்க அம்மாவுக்கு வந்து என்னைய பிடிக்கிறதுக்கான
ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த தெய்வம் என்னை எப்படி வந்து விருப்பப்படுதோ அந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு உள்ளுணர்வா இருக்கட்டும், அதோட கைடன்ஸா இருக்கட்டும், டிவைன் கைடன்ஸ் வந்து பக்காவா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து பெரிய பூஜையோ எனக்கு அவ்வளோ கோடி கோடியா நான் எங்க அம்மாவுக்கு கொட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து எனக்கு வந்து கிடையாது, யாருக்குமே கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு இதை காட்டுறதுக்காண்டி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ நீ உண்மையாக வாழ்ந்துக்கிட்டா அதுவே உனக்கு வந்து தியானமா அமையும். சரிங்களா? எல்லாரும் வந்து ஐயோ நான் அத்தனை மணி நேரம் 10 மணி நேரம் நான் தியானம் பண்றேன், நான் வந்து அப்படி 5 மணி நேரம் அப்படியே கரைஞ்சு போயிருவேன், அப்படி போயிருவேன், இப்படி போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அப்ப பெரிய ஆள் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அப்ப நீ நேர்மையாக இருந்தா அப்படின்னு சொன்னா அது வந்து நீ வந்து கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் இருந்தா கூட அவங்க 10 மணி நேரம் இருந்ததுக்கு சமமான பலனையே உங்களுக்கு அதுக்கு மேலே தூக்கி கொண்டு கொடுத்துரும். சரிங்களா? அப்போ இறைவன் வந்து அருகில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இந்த நேர்மையை வந்து நீங்க எடுக்கணும். அப்பதான் வந்து அந்த இறைவன் வந்து உங்க கிட்ட வந்து வரும். இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்னதான் மந்திரம் படிச்சிருந்தாலும் போக போக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மந்திரம் வந்து வேலை செய்யாது. நீங்க அதுக்கப்புறம் எத்தனை லட்சம் மந்திரம் உரு போட்டாலும் சரி, எத்தனை கோடிக்கு வந்து உரு போட்டாலும் சரி, நீங்க எத்தனை மணி நேரம் விடிய விடிய நீங்க வந்து தியானம் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து நடக்காது. ஏன்னா மந்திரம் பலிக்காது. அதுதான் மெயின் வந்து என்ன அப்படின்னா, நீ என்னைக்கு வந்து ஒரு பாதையில இருந்து தவறா நீ வந்து போறையோ, நீ அதை விட்டு வந்து நகுண்டு போறையோ அந்த சக்தி வந்து உன்னிடம் வந்து தங்காது. அது ஸ்டார்டிங் எடுத்தவொடனே ஜீம் பூம் பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து டபக்குன்னு வந்து பறிக்காது. ஸ்லோவா நடக்கும். ஆனால் நிச்சயமாக நடக்கும். இது மட்டும் உறுதி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம்தான். அந்த சின்ன விஷயத்தை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஆன்மீக பாதையோ இந்த பாதையாக இருக்காம லேஸில் வந்து நினைக்காம, ஏங்க உண்மை பேசுறதுனால என்ன 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 ஆக போகுது, எனக்கு அது புரியவே இல்லை. உண்மையாக நேர்மையாக இருக்கிறதுல வந்து என்ன என்ன ஆகிட போகுது, அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறது கூட ஃபேஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போயிட்டு உங்களுக்கு அவ்வளோதானே உங்களுக்கு. ஸோ அதுபடி வந்து நடக்கும். தேங்க்யூ.